இவரு தனக்கு ஆண் குழந்தை வேணும்னு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான வேண்டுதலையும் பண்றாரு. ஆனாலும் அவர் மனைவிக்கு தொடர்ந்து 3 பெண் குழந்தை தான் பிறக்குது. ஆக்சுவலா இவரு நேஷனல் லெவல் ரெஸ்லிங் சாம்பியன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல குடும்ப கஷ்டத்தினால அவரால் கண்டினியூ பண்ண முடியாம போயிடுது. அதனால அவருக்கு பிறக்கிற பையனையாவது ரெஸ்லிங் சாம்பியன் ஆக்கி இந்தியாக்காக தங்க பதக்கத்தை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவருக்கு பெண் குழந்தைகளா பிறந்ததுனால அவரோட கனவு நிறைவேறாதுன்னு நினைக்கும் போதுதான் ஒரு நாள் அவரோட பொண்ணுங்க கூட படிக்கிற பசங்களை அடிச்சதுல அவனுங்க நிலைமையை பார்த்து அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, நமக்கு எதுக்கு நம்ம பொண்ணுங்களே இவ்வளவு பலசாலியா இருக்காங்களேன்னு. இவங்களே ரெஸ்லிங் சாம்பியன் ஆக்க முடிவு பண்ணி தின விடிய காலையில எழுப்பி ட்ரைனிங்ல கொடுத்ததோட பொண்ணுங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி பசங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாரு. இந்த பொண்ணுங்களை பார்த்து ஊர்ல எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணுங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க கூட படிக்கிற 14 வயசு பொண்ணுக்கு அவ விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என் வாழ்க்கையே ஃபுல்லா சமயக்கட்டுலையும் குழந்தைங்களை பெற்று அவங்கள வளர்க்கறதுலயுமே போயிடும். ஆனா அவங்க அப்பா ஊரையே எதிர்த்து உங்களை ஒரு ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல, இதை கேட்ட அப்புறம் தான் அவ அப்பா அருமை புரிஞ்சு அப்போல இருந்து முழு மனசோட பிராக்டிஸ் பண்ணி அவ அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன் கோல்டு மெடல் ஜெயிச்சறா.